பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வ மன் வாலா அம்மா பஅத். நாங்க மத்னுல் அவாமிலில் மிஅல் ஜுர்ஜானி என்கிற அந்த சிறிய கையேட்டுல ஆறாம் பக்கத்தில் நம்ம இருக்கோம். இந்த குறித்த பிடிஎஃப்ல 6வது பக்கம். அதுல நம்ம பார்க்க வேண்டியது இன்றைக்கு ருப்ப என்கிற சொல். ருப்ப. இந்த ருப்ப என்கிறதோட சில சந்தர்ப்பங்கள்ல சேர்ந்து ருப்பமா அல்லது ருபமாண்டு வரும். அது சில வேளை அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்லயும் ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன் அப்படின்னு வந்திருக்கு. ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். காஃபிர்கள் கூட நாளைய மறுமை நாளில் நாங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் நல்லமே என்று ஆதங்கப்படுவார்கள். அப்ப ஏன்னா அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு அவ்வளவு வெகுசனங்களை அல்லாஹு தாலா கொடுப்பான். நரகத்தினுடைய தண்டனை பாதுகாப்பான். அல்லாஹ் அவர்களை கவனிக்கிறதையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களையும் பார்த்துடனே இந்த காஃபிற்கு காய்ச்சல் காயும். அப்போ அவன் சொல்லுவான், என்னது, நான் ஒரு கலிமாவை சொல்லி இருக்கலாம் தானே, எனக்கு என்ன குறைஞ்சு போனிச்சு, நான் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு அவன் ஆதங்கப்படுவான், கவலைப்படுவான், அவருடைய மிச்சமே ஏங்குவான். அந்த இயக்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா அந்த லோங்கிங் ஏங்குவான் அவன். அந்த இயக்கத்தை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அப்ப இந்த ருப்பை விட ருப்பமாண்டு மாவுண்டு சேர்ந்து வரும். அப்படி ருப்பமாண்டு சேர்ந்து வந்தால் அப்ப அது ஹர்ஃபு ஜர்ராக அமல் செய்யாது, அது ஃபங்க்ஷன் ஆகாது. அது ஃபியலோட எல்லாம் சேர்ந்து வரும். ருப்பமா யவத்துல்லதீன, யவத்துங்கிறது வத்த யவத்து முதாரியான ஃபியல். அப்ப ருப்ப தனியே வரும் பொழுதுதான் ஹர்ஃபு ஜர்ராக வரும், ருப்ப. அப்ப இந்த ருப்ப வா உருப்ப ஃபா உருப்பன்னு எல்லாம் இருக்குது. அதாவது ருப்பவுக்கு பதிலாக வாவு வரும், ருப்பவுக்கு பதிலாக ஃபா வரும். நம்ம இன்ஷால்லா படிப்போம். அந்த ருப்ப என்கிறது சில சந்தர்ப்பங்கள்ல அதாவது குறைவானதை விவரிக்கிறதுக்கும் வரும், கூடுதலானதை விவரிக்கிறதுக்கும் வரும். குறைவானதை விவரிக்கிற மாதிரி ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நாங்கள் சொல்ல போறோம், நான் சில மனிதர்களை வாழ்க்கையை சந்திச்சிருக்கிறேன், சில மனிதர்களை நான் வாழ்க்கையை சந்திச்சிருக்கேன். எப்படிப்பட்ட ஆக்கத்தை தங்கமான ஆக்களை நான் வாழ்க்கையை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சில அருமையான புத்தகங்களை நான் வாசிச்சிருக்கேன், நான் சில அருமையான இடங்களுக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சில என்ற கருத்துல சொல்லுவோம். அந்த ருப்ப அந்த சில என்ற கருத்துக்கு வரும். சில உதாரணமாக சொல்றாரு பாருங்க, ருப்ப வசாபி ருப்ப, 7வது ஹர்ஃபு ஜர் என்கிறது ருப்பவாகும். தக்கலீல், ஒரு விஷயத்தை குறைத்து சொல்லும் பொழுது, கல்லல யுக்கலில் தக்கல மினிமைஸ் பண்ணி சொல்றது, குறைத்து சொல்லும் பொழுது ருப்ப என்கிறது ஹர்ஃபு ஜர்ராக பயன்படுத்தப்படுது. நஹு ருப்ப ரஜுலின், இந்த ருப்ப என்கிறது நக்கிராவான இஸ்முக்கு தான் ஜெரு செய்யும். நக்கிராண்டின் அர்த்தம் அலிஃப்லாம் இல்லாத சொல். அலிஃப்லாம் இல்லாத நக்கிராவான சொல்லுக்கு அது ஜெரு செய்யும். ருப்ப ரஜுலின், ருப்பர் ரஜுலி இல்ல, ருப்ப ரஜுலின், ருப்ப தாலிபின், ருப்ப மதீனத்தின். அது முதக்கராகவும் இருக்கலாம், மோனசாகவும் இருக்கலாம். நக்கிராவான சொல்லா இருக்கணும். அப்ப நக்கிராண்டு வந்தோடனே பேர்களுக்கு ஜெரு செய்யாது. ருப்ப ஜெய்தின், ருப்ப முஹம்மதின் அப்படி வராது, நக்கிராவான சொல்லா இருக்கணும். ருப்ப கிதாபின் கரஅதுஹு, சில புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். ருப்ப ரஜுலின் லகீதுஹு, ஒரு சில மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். பாருங்கன்னு சொல்றாரு, ருப்ப ரஜுலின் ஜவ்வாதின், ஜவ்வாதின் வாசிக்குவானா ஜவ்வாத். ருப்ப ரஜுலின் ஜவ்வாதின், ஜவ்வாத் என்றால் தர்ம பிரபு, கொடை செய்யக்கூடிய ஜெனிரஸ் பீப்பிள், அதாவது நல்ல தர்மம் செய்யக்கூடிய ஆக்கள். அப்ப தர்மம் செய்யக்கூடிய நல்ல தர்ம பிரபுகளை சிலரை நான் சந்திச்சிருக்கேன். லக்கி துஹுனால் நான் சந்திச்சிருக்கேன் அவங்கள. அப்ப லக்கி துஹுல ஹூண்டு ஒரு நக்கிராவான லமீர் மீண்டாலும் பன்மை கருத்து அவருக்கு வரும். ருப்ப ரஜுலின் லக்கி துஹு, ருப்ப ரஜுலின் ஜவ்வாதின் லக்கி துஹு, எத்தனையோ கொடை வள்ளல் மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ருப்ப கிதாபின் கரஅதுஹு, எத்தனை ஒரு சில வீடுகளை நான் கட்டியிருக்கிறேன். ருப்ப பைத்தின் பனைத்துஹு, ருப்ப மஸ்ஜிதின் ஸல்லைது ஃபீஹி, ருப்ப மதரசத்தின் தரஸ்து ஃபீஹா, ருப்ப இம்ரஅத்தின் தகல்லம்து மஅஹா, சில பெண்களோடு நான் பேசி இருக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு சொல்லலாம் என்னன்னு கேட்டால், ருப்ப பல்தத்தின் சாஃபர்து இலைஹா, சில ஊர்களுக்கு சில நாடுகளுக்கு நான் பயணம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றது. வருப்ப ரஜுலின் அபூஹு ஆலிமுன் லக்கீதுஹு, பாருங்க, வருப்ப ரஜுலின் சில மனிதர்கள், அபூஹு ஆலிம் அவங்களோட வாப்பா தந்தைமார் அவங்க தந்தைமார்கள் ஆலிம்களாக இருப்பார்கள். அத்தகைய சில மனிதர்களை லக்கீத்துஹு, அப்ப வாப்பா ஆலிமான சில மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன்.
வருப்ப ரஜுலின் ஹசுன அபூஹு லக்கீத்துஹு உதாரணம் தந்திருக்காரு. ருப்ப ரஜுலின் ஹசுன அபூஹு வாப்பா நல்லவராகிய சில மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன் தந்திருக்காரு உதாரணம். நம்ம சொன்ன மாதிரி உதாரணம் சொன்னா நல்ல எப்படி ருப்ப கிதாபின் கரஅத்துஹு அழகான உதாரணம். ருப்ப தர்சின் ஃபஹிம்துஹு அப்படி சொல்லும். ருப்ப கிஸ்ஸத்தின் அரஃப்துஹா ருப்ப முஷ்கிலத்தின் வாஜஹ்துஹா ஃபி ஹயாத்தி சில பிரச்சனைகளை நான் இந்த வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது. இந்த ருப்பங்கிறதுக்கு பதிலாக ருப்பவுக்கு பதிலாக வாவு வரும். ருப்ப வராம வாவு வரும். அதுக்கு வாவு ருப்பன்னு வாங்க. ருப்பவுடைய கருத்துல கூட வாவு. உதாரணமாக வலைலின் கமௌஜில் பஹரி அர்ஹா சுதுலவு இம்ரோல் கேஸ்ர பை தெரியா வலைலின் கமௌஜில் பஹரி அர்ஹா சௌலு அர்ஹா சுதுலவு வலைலின் ஐ ருப்ப லைலின் சில இரவுகள் அர்த்தம். என்ன ருப்ப அந்த வலைலின் ருப்ப லைலின் தான் அர்த்தம். சரி, அதே மாதிரி ஃபாவும் வரலாம். ஃபமிசிலிக்கு ஹுபுல்லா கது தரக்கு தூ முருதைன்னு சொல்லினது வறுமை அந்த இந்த என்ன ஐம்ரோல் கேஸ்ல கவிதை அதுல ஃபமிசிலிக்கி ஃபா வந்திருக்கு. அது ஃபா வந்து ருப்பவுடைய கருத்துக்கு வரக்கூடியதான். நீங்க இதெல்லாம் மத்துல் நாஜுருமியாவில் நீங்க விரிவா படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்போதைக்கு நீங்க விளங்க ருப்ப வாவு ருப்ப அது என்ன செய்யும் ஹர்ஃபுஜர் அகலாக தொழிற்படும் ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்த ஹர்ஃபுஜர் வந்து அலா வந்து நம்ம மீது அல்லது மேலே இந்த கருத்துல பயன்படுத்துறது தான் அலாங்கிறது. வசாமினு அலா 8வது ஹர்ஃபுஜர் வந்து அலாவாகும். வஹிய அதுன்றது இந்த அலா என்பது லிலிஸ்திலா இஸ்திலாவுடைய கருத்துக்காகும். இஸ்திலான்றது இஸ்திலானால் உயர்ந்திருத்தல் மேம்பட்டு காணப்படுதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இஸ்திலான உயர்ச்சியை காட்டும். எப்படி நஹு ஜைதுன் அல சத்ஹி ஜைத் கூரையின் மேலே சத்ஹுங்கிறது கூரைக்கு சொல்றேன். அப்ப கூரையின் மேலே இருக்கிறான். அப்ப அது உனக்கு மேல அந்த கருத்துல காட்டுது. அதே மாதிரி அலைஹி தைனுன் அவன் மீது கடன் இருக்கிறது அவன் கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அலைஹி அவன் மீது. இப்ப இதுல வந்து இஸ்திலாவுடைய கருத்து இல்ல. அவன் மேல ஒரு பொறுப்பு இருக்கிற அந்த கடன் அவனின் மேலே அவனின் மீது இந்த கருத்துல அதுக்கு வருது. அந்த மீது இந்த கருத்து வர்றதுனால இப்படி கொடுத்து காட்டிக்கிறாங்க அலைஹி தைன். அதே மாதிரி இவர் இங்க ஒரு செய்தி சொல்றாரு வக்கது யகூனு ஃபிஅலன் அப்படின்ட்டு. சில வேளை ஃபிஅலாகும் அலா வரும். அப்படி இல்லை. ஐன் லாம் யாட சுருத்துல வர அலிஃப் வந்தால் தான் என்னது மீதுன்ற கருத்து. ஐன் லாம் அலிஃப் வந்தால் அலா யஅலு உலுவன் அது ஃபியல். அலா யஅலு உலுவன் ஃபியல் அது. எனவே இவர் என்னத்துக்கு அப்படி ஒரு வேலை காட்டியிருக்கிறாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. வக்கது யகூனு ஃபிஅலன் சில வேளை அது ஃபியலாகவும் தொழிற்படும். நஹு கௌலிஹி தஆலா அல்லாஹ்வுடைய வசனத்தை போல இன்ன ஃபிர்அவுன அலா ஃபில் அர்தி இல்ல துப்புரவா இல்ல. அலாங்கிறது என்னது யஅலு உலுவன்ங்கிறது ஃபியல் அது வேற. அது அலிஃபும் லாமும் தான் வரும். சாரி இந்த லாமும் அலிஃபும் தான் வரும். இது லாமும் யாட சுருத்துல வர அலிஃபுமே அலா அது ஹர்ஃபுஜர். அப்ப இன்ன ஃபிர்அவுன நிச்சயமாக ஃபிர்அவுன் அலா ஃபில் அர்தி இந்த பூமியில் பெருமைக்காரனாக நடந்து கொண்டான். இந்த பூமியில கர்வம் கொண்டவனாக நடந்து கொண்டான். அப்ப அது வந்து அலா யஅலு உலுவன்ங்கிறது பெருமத்தனமாக நடக்கிறது. அது வேற விஷயம். அப்ப நம்ம சொல்லுவோம் என்னென்றால் அலாங்கிறது இஸ்திலாவுடைய கருத்தை காட்டும். ஒன்றின் மேல இருக்கிற கருத்து. உதாரணமாக அல் கிதாபு அலத்தாவில புத்தகம் மேசையின் மேல் உள்ளது. அடுத்தது பாருங்க வத்தாசிஉ அன் 9வது அன் என்கிற ஹர்ஃபுஜர் ஆகும். அன் என்கிறது விட்டும் அல்லது பற்றி தொட்டும் அந்த மாதிரி கருத்து வரும். விட்டும் தொட்டும் அல்லது பற்றி இந்த கருத்துல அன் என்கிறது வரும். என்ன பல சில விலகி இந்த கருத்துலையும் வரும். ஐ லில் புஅதி வல் முஜாவஸா லில் புஅத் பஈத் தள்ளி இருக்கிறனே. நாங்க சொல்லுவோம் பாருங்க அன அஸ்குனு பஈதன் அன் வாலிதையே. அன அஸ்குனு நான் வாழ்கிறேன். பஈதன் அன் வாலிதையே எங்க வாப்பா விட்டும் விலகி தூரத்துல நான் வசிக்கிறேன். பெற்றோர்களை விட்டும் நான் தள்ளி வசிக்கிறேன். தள்ளினா தூரத்துல நான் வசிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆள் சொல்றாரு வந்து ஜவ்வாலக்க அன்க ஜவ்வாலக்க உன்னை போனை வைங்க அன்க உங்களை விட்டு தள்ளி வைங்க. போன் எடுக்க வேணாம் தள்ளி வைங்க இப்ப கீப் யுவர் மொபைல் அசைட் ஒரு புறம் வைங்க. கீப் யுவர் மொபைல் அசைட் என்ன தள்ளி அப்படி நம்ம சொல்லுவோம். அப்ப இதே மாதிரி என்னது ரமை து சஹ்ம அன் கௌசின்
அப்ப வில்ல நான் அந்த ஈட்டியை நான் எறிந்தேன் எனது வில்லை விட்டும் என்ன, அல்லது அம்பை நான் பாய்ச்சினேன் வில்லை விட்டும், அந்த விட்டும் கருத்துல வரும். அதே மாதிரி நம்ம வேற சொல்வதாக இருந்தால் இங்க காட்டிக்கிறாங்க பாருங்க. இந்த ரமைட்டு சகம் அனில் கோஸ் அந்த உதாரணம் பிரபலமான உதாரணம். அப்ப லில் பூதினால் தூரத்துல இருக்கிறது காட்டும், அல்லது முஜாவசா, முஜாவசனா இப்ப தாண்டி, முஜாவசன தாண்டி, அதை தாண்டி என்ற கருத்து காட்டும். நகு ரமைத்து சகம் அனில் கௌசி, ரமைத்து நான் வீசினேன், அசகம் அனல் அம்பை நான் பாய்ச்சினேன், அனில் கௌசி வில்லை விட்டும், வில் என்ன வில்லுங்கிறது போ, BOW போ, சகம்ங்கிறது எரோ. அப்ப அதை நான் வீசினேன் வந்து இதை விட்டும் மாதிரி அர்த்தம். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொன்ன என்னது வலதுல் கிதாப அன்னி, என்னை விட்டும் சற்று தள்ளி கிதாபை நான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். விட்டும் அல்லது விலகின கருத்து அது வரும். அது இல்லாம சில இடங்கள்ல பற்றின்ற கருத்து வரும். உதாரணமாக கதபுத்து அனிசிதுக், உண்மையை பற்றி நான் எழுதினேன், உண்மை பேசனுடைய முக்கியத்துவத்தை பற்றி எழுதிக்கிறேன். தஹத்தஸ்து அனிஸ்ஸலா, தொழுகையை பற்றி நான் பேசினேன். அப்ப பற்றின கருத்துலையும் வரும். சஅலனி வாலிதுக, சஅலனி வாலிதுக அன்க, உங்களை பற்றி என்னிடத்தில் உன்னை தந்தை கேட்டார். சஅலனி வாலிதுக, உங்களோட வாப்பா கேட்டார் என்னிடத்துல, அன்க உன்னை பற்றி. அப்ப ஒன்றை பற்றின கருத்துல அன்னினது நிறையவே வருகிறது. கதபுத்து மகாலத்தன் அனில் வத்தனி, கதபுத்து மகாலத்தன் அனில் வத்தனி, நாட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். சரி, அடுத்தது காஃப். காஃப் என்கிறது போல என்ற கருத்துல வரும். காஃப் என்கிறது போல, போல என்றால் மாதிரி, சிங்கள பாஷா பிக்கேனவனே வகே மே வகே, அது அந்த மாதிரி போல என்ற கருத்துல வார. வல் ஆஷிரு அல் காஃப், 10வது காஃப் என்கிற ஹர்ஃபுஜர்ராகும். லித்தஷ்பீஹி, அதில் போட்டிக்கிறாங்க லித்தஷ்பிஹி, லித்தஷ்பீஹி பாவுக்கு பிறகு யா ஒன்று வரும், நொக்கத்தொண்டு வரணும். லித்தஷ்பீ, ஷப்பஹ யுஷப்பிஹு, தஷ்பீஹ்னால் ஒப்பாக்குதல், ஒன்று மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்றது என்ன, நம்ம இன்னொன்று ஒப்பாக்குறன்னு சொல்லுவோமே. நம்ம வந்து நஹு ஜெய்துன் கல் அசதி, ஜெயித் சிங்கத்தை போன்றவன், இந்த போன்ற சிங்கம் மாதிரி. அப்ப ஜெய்துன் கல் அசதி ஃபி ஷஜாஅ, துணிச்சலில் வீரத்தில் சிங்கத்தை போல ஜெயித். வல்லதி கசைதின் அஹூக்க, பாருங்க உதாரணம் காட்டுகிறார். வல்லதி ஒருவன், கசைதின் ஜெய்தை போன்று இருப்பானே அவ்விதமான ஒருவன், அஹூக்க உனது சகோதரன். இதோடைய ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம். எப்படி உதாரணமாக, அந்த கஅஹீக, நீ உன் சகோதரனை போல. அந்த கல் பஹ்ரி ஃபில் இல்ம், அறிவில் நீங்கள் கடல் மாதிரி. அந்த கல் பஹ்ரி ஃபில் இல்ம். அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தோம், அந்தி கல் கமரி, அந்தி கல் கமரி, இந்த குமரு அந்த கமரு மாதிரி. இந்த குமரி, குமரினா இளம் பெண் என்ன, குமரி பெண். அப்ப இந்த நீ வந்து சந்திரன் மாதிரி இருக்காய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்தி கல் கமரி. நாங்க ஒரு ஆளுக்கு சொல்லுவோம், நீங்களோட வாப்பா மாதிரி. அந்த கவாலிதி க அபி, என்ன க அஹி க உம்மி க உஹ்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஒன்றை மாதிரி. அது நல்லாவே நமக்கு தெரிஞ்சது என்னது, ஹர்ஃபுஜர்கள்ல காஃப் வரும். ஆனால் காஃப் வந்து இஸ்முக்கு மாத்திரம் தான் ஜெரு செய்யும். அப்படின்னு என்ன அர்த்தம், வாஹிரான இஸ்முக்கு மாத்திரம், லமீருக்கு ஜெரு செய்யாது. எப்படி க, உதாரணமாக கன்னு சொல்லலாது, அல்லது க அந்தன்னு சொல்லலாது. க ஹூன்னு லமீர்களுக்கு என்ன செய்யாது, ஒரு காலமும் ஜெரு செய்யாது. இது லாஹிரான வெளிப்படையான இஸ்முகளுக்கு மாத்திரம்தான் தஷ்பீஹுடைய அந்த காஃப் ஜெரு செய்யும். வல்ஹாதி அஷர் முத், 11வது ஹர்ஃபு ஜெர் வந்து முத் என்பதாகும். முதுன்றது வந்து அல்லது முந்து என்று சொல்றது, அது ரெண்டும் ஒன்றுதான். வசானி அஷர் முந்து, 12வது ஹர்ஃபு ஜெர் முந்து ஆகும். வஹுமா, அந்த ரெண்டுமே லிப்திதா இல் காயத்தி ஃபி ஸமனில் மாதி, இப்திதா உல் காய ஃபி ஸமனில் மாதி, கடந்த காலத்துல, கடந்த காலத்துல இன் பாஸ்ட், கடந்த காலத்தில், அதாவது இப்திதா உல் காய என்ற ஒரு ஒன்றினுடைய ஒரு இடத்தினுடைய துவக்கம். இது ஒரு காலக்கேட்டினுடைய ஒரு காலம் குறிப்பிட்ட காலத்தினுடைய துவக்கத்திலே இருந்து கருத்தை காட்டும். இப்திதா உல் காயா, இப்திதா என்றால் ஆரம்பம், காயா என்றால் எல்லை, ஒரு எல்லையின் துவக்கம். நஹு, அதாவது இது என்ன சொல்லுவார் என்றால் முந்து 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 அல்லது முந்து என்கிற இந்த ரெண்டுமே இருந்து என்ற கருத்துல வரும். இருந்து, நம்ம இங்கிலீஷ்ல சின்ஸ் மாதிரி இருந்து. இப்ப நம்ம சொல்லுவோம் எப்படின்னால், நஹு மார ஐ துஹு, அவரை நான் பார்த்ததில்லை,
முந்து யௌமில் ஜும்ஆ அல்லது முது யௌமில் ஜும்ஆ, முந்து யௌமி சபித், வெள்ளிக்கிழமையிலிருந்து நான் அவரை கண்டதில்லை, சனிக்கிழமையிலிருந்து நான் அவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நம்ம ஒரு மாசம் நான் அவரை காணவே இல்லைப்பா. மா ரஐத்து அப்தல்லா முந்து ஷஹ்ரின். அப்ப இந்த முந்து முஸ் என்கிற இந்த ரெண்டுமே காலம் சம்பந்தப்பட்ட சொல்லுக்கு தான் ஜெரு செய்யும். காலம் சம்பந்தப்பட்ட சொல். நாங்க சொல்றோம் 2 நாளா நான் சாப்பிடல. மா அக்கல்து முந்து யௌமைனி. கொஞ்சம் பாருங்களேன், 10 நாளா எனக்கு தூக்கமே இல்லை. சும்மா விட்ற வாக்கியம் வந்த மாதிரி. உங்களை நினைச்சு என்னது 10 நாளா தூக்கம் இல்லை. ஐ எம் லோங்கிங் ஃபார் யூ, ஐ குடன் ஸ்லீப் என்னது ஃபார் 10 days அப்படின்னு சும்மா வாக்கியம் வந்த மாதிரி விட்றது. நம்பலுமா அதெல்லாம்? அப்ப மா நிம் து ஜெய்யிதன், ஜெய்யிதன் போட்டா ஓகே வாக்கியம், தூங்கித்தான் இருக்காரு. அப்புறம் என்னது நிம்மதியா தூங்கி இல்லை. மா நிம் து முந்து அஷரத்தி ஐயாம், 10 நாட்களா நான் தூங்கியதே இல்லை. பாருங்களேன், 2 வருஷமா எனக்கு அந்த கவலை விட்டு போகலையே பாருங்களேன் அப்படின்னு. அப்ப எப்படி சொல்லுவோம் வந்து கேட்டால், இந்த 2 வருஷமா என்னது எனக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒழுங்கான நிம்மதி இல்லை, அப்படி கவலையில் தான் இருக்கிறேன். அப்ப மா நிம் து முந்து சனத்தைனி சொல்லலாம் அப்படி நம்மளுக்கு. அப்ப எவ்வளவு காலம் நின்றும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் 10 வருஷமா அவனை பார்க்கவே இல்லைப்பா. மா ரஐத்துஹு முந்து அஷ்ரி சனவாத் சொல்லல எங்களுக்கு, முந்து அஷ்ரி சனவாத்தின். சரி, அடுத்ததுக்கு வாங்க. வவாவுல் கசமி வதாஉஹு வபாஉஹு. வாவுல் கசம்னா சத்தியத்துக்காக வேண்டி வர வாவ். வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, தல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, பில்லாஹி அல்லாஹ் சத்தியமாக அப்படி நம்ம சொல்லக்கூடியது என்ன. இந்த சத்தியமாக கருத்துல வரக்கூடிய வாவு ஃபா பா, வாவு ஃபா வராதே, வாவு தா பா இவைகள் வரும். வசாலிச அஷர 13வதானது அல் வாவுலில் கசம், சத்தியத்துக்கு உள்ள வாவு ஆகும். வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக, லஅஃஅலன்ன கதா நிச்சயமாக நான் இப்படி செய்வேன். வர்ராபி அஷர் 14வது அத்தா கதாலிக் நஹு தல்லாஹி லஅஃஅலன்ன கதா, அல்லாஹ் சத்தியமாக இப்படி நான் செய்வேன். சொல்லுவேன் எப்படி? உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவாங்க, வேற உதாரணம், வல்லாஹி லஅத்ரிபன்னக, வல்லாஹி லஅத்ரிபன்னக, அல்லாஹ் சத்தியமாக உன்னை அடிப்பேன். அடிப்பேன் தான் மர வெளுப்பேன், சாத்துவேன் உனக்கு அப்படிங்கிறது என்ன. அதே மாதிரி வல்லாஹி லஉஹிப்புக ஹுப்பன் ஷதீதன், வல்லாஹி லஉஹிப்புக ஹுப்பன் ஷதீதன், நான் உன்னை என்னது அல்லாஹ் சத்தியமா நான் உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வல்லாஹி மா நஃபி வரும் பொழுது குழம்பும் இல்லையா வாக்கியம். வல்லாஹி பிறகு நம்ம மாதியும் போடலாம், முதாரியும் போடலாம். வல்லாஹி மா குல்து ஹாதா சொல்லாமா இல்லையா? நான் அல்லாஹ் சத்தியமா சொல்லலாம் அப்படின்னு மா குல்து பி ஹாதா சொல்லலாம். அதே மாதிரி வல்லாஹி லஅகூலன்ன லஹு, அல்லாஹ் சத்தியமா நான் அவன்கிட்ட சொல்லுவேன் நான் இந்த விஷயத்தை அப்படின்னு நம்ம சபதம் செய்யறது. அது மாதிரி தல்லாஹி நம்ம சொல்லுவேன், தல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும் குர்ஆன்ல வந்திருக்கேன். தல்லாஹி லஅகீதன்ன அஸ்னாமக்கும், அல்லாஹ் சத்தியமாக நான் உங்களது சிலைகளுக்கு சூழ்ச்சி செய்வேன் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய சிலைகளை நான் உடைப்பேன், அதுக்கு அநியாயம் செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி சொன்னார். அடுத்த ஹர்ஃபு ஜெருகள் வரிசையில் உள்ளதான் ஹாஷா ஹலா அதா. இந்த 3மே ஹர்ஃபு ஜெருகளாக வரும். தவிரன்னு கருத்துல இல்லா மாதிரி, தவிர இங்கிலீஷ்ல எக்ஸெப்ட்ன்ற என்ன தவிர. ஹாஷா, ஹாஷா என்கிற சொல் வரும். லித்தன்ஸீஹ், தன்ஸீஹ் என்றால் அதாவது ஹாஷா லில்லா, அந்த நம்ம சொல்ற இந்த ஹாஷா என்கிற தன்ஸீஹ்னா நஸ்ஸன தூய்மைப்படுத்துதல், நஸ்ஸஹ யுனஸிஹு தன்ஸீஹ் தூய்மைப்படுத்துதல் தான். தூய்மைப்படுத்துறேன்டா அவர் இல்ல சுத்தவாளி அப்படின்னு சொல்றது தூய்மைப்படுத்தலைங்கிறது வரும். ஆனா நம்ம தவிரன்ற கருத்துல சொல்லுவோம். சா அல் கௌமு ஹாஷா ஸைதின், இந்த சமூகமே கட்டு பெய்த்தது ஸைதை தவிர. சா அல் கௌமு ஹாஷா ஸைதின். அப்ப இங்க அதை தூய்மைப்படுத்திக்க. இப்ப ஸைத் இங்க ஒரு நல்லவர் சூஃபியா இருக்காரு, மற்றவங்க எல்லாம் மோசமா போயிட்டாங்க, செய்யூன் கெட்டவர்களாக போயிட்டாங்க. சா யசு உசுஅன் கெட்டு போறது. வஸ்ஸாதிஸ் அஷர் அதா, வஸ்ஸாபி அஷர் ஹலா 16 17 அதா ஹலா. வஹி அந்த ரெண்டுமே லில் இஸ்திஸ்னா தவிர, விதிவிலக்கு செய்யறதுக்காக வர விதிவிலக்கு எக்ஸெப்ஷன். நஹு ஜாஅனியல் கௌமு கூட்டம் வந்தது, அதா ஸைதின் ஸைதை தவிர.
அல்லது ஹலா ஜெய்தின் ஜெய்தை தவிர என்ற கருத்துல வரும். அப்ப இவைகள் தான் ஹர்ஃபு ஜெர்கள். 17 சொல்லியிருக்காங்க. நாங்க 19 வாயால சொன்னோம். இது நம்ம கூடுதலாக சொன்னது ருப்ப வவாவு ருப்ப, அது மாதிரி ஃபா உருப்ப. கசம்ல வந்து வாவுல் கசம், தா உல் கசம், பா உல் கசம். பில்லாஹி நம்ம சொல்லமா இல்லையா, பில்லாஹி ல அஃஅலன்ன கதான்னு பா போட்டு சொல்லலாம். அந்த 3 தான் மேலதிகமாக சொன்னது. அப்ப 20 ஹர்ஃபு ஜெர்கள் வந்துட்டு. அடுத்த பாடப்பகுதி பாருங்க பிள்ளைகள். அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஅல். ஃபியல்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள், ஃபியலுடைய கருத்தை தரக்கூடிய ஹர்ஃபுகள். ஃபியல்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள் அப்படின்னு நீங்க எதை சொல்ல வர்றார் என்றால் இன்ன வாஹவாத்துஹா. நம்ம படிச்சிருப்போம் இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, ல அல்லன்னு சொல்லி 6 ஹர்ஃபுகள் சொல்லுவாங்க. இந்த 6 ஹர்ஃபுகளுக்கும் அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஅல், ஃபியல்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள்னு சொல்ற காரணம் என்னென்றால் இந்த 6 ஹர்ஃபுகளும் அதாவது ஃபியலுடைய கருத்தை மறைமுகமாக அதுக்குள்ள சுமந்திருக்குது, இன்க்ளூட் பண்ணியிருக்குது. உதாரணமாக இன்ன அடைச்ச நிச்சயமாக, உ அக்கிதூட கருத்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. இன்ன அன்ன நிச்சயமாக அடைச்ச உ அக்கிதூன கருத்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. க அன்னட போல உஷப்பிஹுன கருத்து அதுக்குள்ள மறைஞ்சிருக்குது. லாக்கின் அல்லது லாக்கின்னு வரைச்ச அஸ்ததிரிக்கு இஸ்திராக், இஸ்ததிரக்க என்ற ஃபியலுடைய அர்த்தம் மறைஞ்சு வச்சிருக்குது. லைத்த என்கிறது அத்தமன்னாவுடைய கருத்தை அதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்குது. ல அல்ல அத்தரஜா அல்லது அர்ஜுன்ற கருத்தை அதுக்குள்ள மறைச்சு வச்சிருக்குது. எனவே இவைகளுக்கு ஃபியல்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுன்னு சொல்வதற்கான காரணம் இந்த ஒவ்வொரு ஹர்ஃபுகளுக்கும் ஃபியலுடைய அர்த்தம் மறைமுகமாக இருக்கு. இந்த அல் ஹுரூஃபுல் முஷப்பஹத்து பில் ஃபிஅல் அல்லது இன்ன வாஹவாத்துஹான்னு சொல்லக்கூடியவை என்ன அமல் செய்யும்? இஸ்முக்கு நஸ்பும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். ஃபர்ஸ்ட்டுக்கு வரதுக்கு நஸ்பு, 2வது வரத்துக்கு ரஃபு லம்மாவும் கொடுக்கப்படும். இன்னல்லாஹ கஃபூருன் ரஹீம். அப்ப இன்னல்லாஹ கஃபூர், இன்ன ஜைதன் ஆலிமுன், இன்ன தாலிப முஜ்தஹிதுன், இன்னல் மதரசத ஜமீலத்துன் அப்படின்னு நம்ம சொல்றது. அன்னஹு உஸ்ஸானி, 2வது வகை ஹுரூஃபுன், சில ஹர்ஃபுகளாகும். வாவொன்று பற்றிக்கன ஹுரூஃபுன் சில ஹர்ஃபுகளாகும். தன்சிபுல் இஸ்ம, இஸ்முக்கு அவை நஸ்பு செய்யும். வதர்ஃபஉல் ஹபர, இன்னும் ஹபருக்கு அவை ரஃபு செய்யும். வஹிய சித்தத்து அஹ்ருஃபின், அவை 6 ஹர்ஃபுகளாகும். அவை 6 ஹர்ஃபுகளாகும். ஹர்ஃபுன் ஜம்மு ஹுரூஃப் அல்லது அஹ்ருஃப், ரெண்டுமே சரி. பாருங்க சொல்றாரு அல் அவ்வலு வஸ்ஸானி இன்ன வ அன்ன, அல் அவ்வலு வஸ்ஸானி இன்ன வ அன்ன, இன்னவும் அன்னவும் ஆகும். லித்தஹ்கீக், உறுதிப்படுத்துவதற்கு உள்ள நிலையில். ஹக்கக யுஹக்கிகு தஹ்கீனா நிச்சயப்படுத்துறது. தஅக்கீத், தஅக்கீதுக்கு உள்ள நிலையில், தஹ்கீக்குக்கு உள்ள நிலையில் இன்னவும் அன்னவும் ஆகும். நஹு இன்ன ஜைதன் காயிமுன், நிச்சயமாக ஜெயித் நிற்கின்றான். அப்ப நிச்சயமாக கருத்து அங்க இருக்குது. அப்ப இன்ன ஹர்ஃபு தஅக்கீத், ஜைதன் இஸ்மு இன்ன, காயிமுன் ஹபரு இன்ன, வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா. வபலகனி, எனக்கு தகவல் கிடைத்தது. அன்னக ஆலிமுன், நீ ஆலிம் என்று, நீ அறிஞன் என்று எனக்கு எட்டியது. எனக்கு எட்டியதுன்னா எனக்கு தகவல் கிடைத்தது. பலகனின்றதுக்கு தான் சொல்லணும், என்னை வந்தடைந்தது ஒரு தகவல். என்ன தகவல் அது? நீ ஆலிம் என்பது. அப்ப என்னத்துக்கு இந்த 2 உதாரணம் தந்திக்கிறாங்க என்றால், நம்ம ஆரம்பத்தில் வரும் பொழுது இன்னென்று வாசிப்போம், நடுவுல வரும் பொழுது நம்ம அன்னென்று வாசிப்போம். என்ன அதான் இந்த இன்னவுக்கும் அன்னவுக்கும் உள்ள வித்தியாசம். இன்ன ஸ்டார்டிங்ல வரும், நடுவுல அன்னன்னு தான் நம்ம வாசிப்போம். இல்முல் அன்ன மத்தியில அன்னவாம், கவுலு கசம் ஆரம்பத்தில் இன்னவாம், கவுல் கசம் ஆரம்பத்தில் இன்னவாம். கால என்ற ஃபியலுக்கு பிறகு நம்ம இன்னென்று வாசிக்கணும். கசம் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹின்னு வரக்கூடிய சத்தியங்களுக்கு பிறகு நம்ம இன்னென்று வாசிக்கணும். ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல வந்தா இன்னென்று வாசிக்கணும். இல்மு லன்ன மத்தியில நம்ம நடுவுல வந்துட்டால், அல்லது அலிம லன்ன என்ற ஃபியல்களுக்கு பிறகு வந்தால் அன்னென்று வாசிக்கணும். இங்க நடுவுல வந்திருக்குது, அன்ன க நடுவுல வந்திருக்கு, சுற்றி நம்ம அன்னென்று வாசிக்கிறோம். க அன்ன, க அன்னங்கிறது தஷ்பீஹ், ஒப்பாக்குறதுக்காக வேண்டி வாரது, போலன கருத்தை இது தரும். இன்ன அன்ன நிச்சயமாக, யதார்த்தமாக, மெய்யாகவே அந்த கருத்து தரும். தஷ்பி க அன்ன வந்து போலன கருத்து தரும். க அன்ன ஜைதன் அசதுன், ஜைத் சிங்கத்தை போன்றவன். அப்ப நீங்க கேட்கலாம், முன்னுக்கு வந்த வாக்கியத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? முன்னால வந்தது ஜைதுன் கல் அசதி, இங்க க அன்ன ஜைதன் அல் அசத், இதுக்கும் என்ன அதுக்கும் என்ன வித்தியாசம்? காஃப் வெறுமையை தனிச்சு வந்தால் அது இஸ்முக்கு ஜெரு செய்து. க அன்ன என்கிறது ஒரு ஜும்லாவுல வருகிறது. ஜெய்துன் அசதுன் என்கிற ஒரு ஜும்லா.
அந்த ஜும்லாவுல தான் இந்த கஅன்ன வந்து என்ன செய்யணும், முதலாவதுக்கு நஸ்பும் இரண்டாவதுக்கு ரஃபும் செய்யுது. இனிமே அது வேற இது வேற, கருத்துல ஒன்றாக இருக்கலாம். அப்ப அண்ணன்னு வந்தனால அது காஃபும் அன்னவும் சேர்ந்து தானே. அப்ப நீங்க நிச்சயமாக போலன்னு சொல்லலாம் தானே, நிச்சயமாக ஜெய்சிங்கத்தை போன்றவன் சொல்லலாம் தானே. ஓ அப்படி கருத்து எடுக்கலாம். ஆனா அப்படி நிச்சயமாக எங்கேயுமே கிதாபுகள் இருக்கிற மாதிரி எனக்கு விளங்கல. அன்ன செய்த நல்ல சதுனா நம்ம ஜெயித் சிங்கத்தை போன்றவன் சொல்லிடுவோம். அன்னக நீ என்ன, அன்னக ஆலிமுன் நீ ஆலிமி அறிஞனை போல, அன்னக மரீதுன் நீ நோயாளியை போன்றவன் அப்படி சொல்லுவோம். அப்ப கஅன்ன ஹர்ஃபு தஷ்பீஹ், ஜைதன் இஸ்மு கஅன்ன, அசதுன் ஹபரு கஅன்னன்னு சொல்லிடுவோம். வல் ஜும்லா இஸ்மியா ஹபரியா. லாக்கின்ன ஷத்தாவோட வாசிக்கணும். லாக்கின்ன என்றாலும் அந்த கருத்து. லாக்கின்னங்கிறது லில் இஸ்தித்ராக். இஸ்தித்ராக் என்றால் தப்பி போனதை அடைந்து கொள்ளுதல், மீளப்பெறுதல். தப்பி போனதை மீண்டும் பெற்றுக் கொள்ளுதல் என்ற கருத்து தான் இஸ்தித்ராக். தப்பியதை அடைந்து கொள்ளுதல், எத்தி கொள்ளுதல்னு சொல்லுவாங்க முந்தி காலத்துல. அப்படின்னு அர்த்தம். முன்னால உள்ள ஒரு நீங்க ஒரு சப்ஜெக்ட் சொல்ல வாரீங்க, கேட்கிறவர் அதை வித்தியாசமாக புரிஞ்சு கொள்ளலாம்ங்கிறதுக்காக வேண்டி நீங்க ஒரு விதிவிலக்கு மாதிரி லாக்கின்ன யூஸ் பண்ணுவீங்க. எப்படி, வாப்பா வயசாலிதான், அப்ப நீங்க வயசாலிதான்னு சொன்ன அந்த கணப்பொழுதுகளில் கேட்கிறவர் விளங்கெடுப்பார். தெரியுமா, வாப்பா வயசாலிதான்னு சொல்லிட்டாருண்டா அப்ப கண்டிப்பா ஒரு நோயாளியாக இருக்கலாம். நீங்க சொல்ல போறீங்க வாப்பா வயசாளி தான், நோயாளி இல்லை, தைரியமா தான் இருக்காரு. அதே மாதிரி நீங்க சொல்லுவீங்க வந்து ஜெயித் துணிச்சலானவன். அப்ப நீங்க ஜெயித் துணிச்சலானவன் வீரம் அப்படின்னு சொல்லி நீங்க அவனுக்கு வீரன் என்கிற பட்டத்தை, தைரியசாலிங்கிற பட்டத்தை கொடுக்குற நேரத்துல அது அந்த செய்தியை கேட்கக்கூடிய இந்த ஆடியன்ஸ், அவர் முன்னால் நிற்கிறவர், அவர் நினைப்பார் அப்படின்னா ஜெயித் வீரன் துணிச்சலானவன் சொன்னா அப்ப கண்டிப்பாக வந்து நல்ல தர்மம் செய்யக்கூடியவனுக்கு பஞ்சத்துக்கு பயம் இருக்காது போலண்டு. நீங்க சொல்லுங்க இல்லப்பா வீரன் தான், ஆனாலும் என்னது கஞ்சன், கை கொஞ்சம் இறுக்கம் தான் அப்படின்னு. நீங்க சொல்ல போறீங்க வந்து இந்த போன் வாங்கி நாளாயிட்டு பழசி அப்படின்னு. கேட்கிற விலங்கெடுப்பாரு எப்படின்னா போன் பழசுன்னு சொல்றாரு, அப்ப இந்த போனுக்கு பெருமதி இல்லை போல அப்படின்ட்டு. அதாவது சொல்லுவாரு போன் பழசிதான், ஆனாலும் என்னது போன் சட்டப்படி போன் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அப்ப நம்ம கேட்பவர் ஒரு விஷயத்தை பிழையாக விளங்கிக் கொள்வார்னு சந்தேகம் நமக்கு வரும் பொழுது அவருடைய பிழையான எண்ணத்தை தடுக்கிறதுக்கு என்றாலும் ஆயினும் இந்த கருத்துல வரக்கூடியதுதான் லாக்கின்ன என்கிறது. அதான் இஸ்தித்ராக்ன்றது. அதாவது கேட்பவர் பிழையாக விளங்கிக் கொள்வதை திருத்துறதுக்காக நம்ம என்ன செய்யறது, அந்த லாக்கின்ன யூஸ் பண்ற. பாருங்க, ஜாஅனி ஜெய்துன், ஜெயிது வந்தான்னு சொல்றீங்க. ஜெயிது வந்தான்னு நீங்க சொல்லும் பொழுது ஜெயிதுல கூட்டாளி ஹாலித்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அல்லது அம்ருன்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க. நீ நினைப்பீங்க ஹாலித் அல்லது அம்ருன்றவர் வந்து அவரும் வந்திருக்கலாம், ஏன்னா ஜெயிது வந்து அவன் வந்திருக்கலாம், அவனோடு தான் 23 அவன் இருக்கிறான். சோ நீங்க சொல்றீங்க ஜெயிது வந்தான் ஆனா அம்ரு வரல, அவனோட இருக்கிறவன் தான் 24 மணி நேரம் அவனோட பிலாக்கா பிசின் மாதிரி ஒட்டி இருக்கிறவன் தான், இதுவும் வரல. அந்த மாதிரி ஜாஅனி ஜெயிதுன் லாக்கின் அம்ருன், லாக்கின் அம்ரன் லம் யஜி உள்ள வாசிச்சால் ஜாஅனி ஜெய்துன், ஜெய்தினிடம் வந்தான், லாக்கின் அம்ரன் என்றாலும் அம்ர் லம் யஜி அவன் வரவில்லை. இதை விட என்ன அழகான உதாரணம் சொல்லலாம், இப்படி சொல்லலாம், ஒரே வாக்கியத்திலையும் சொல்லலாம் நமக்கு. ஜெய்துன் தாலிபுன் முஜிதஹிதுன், ஜெய் தாலிபுன் முஜிதஹிதுன் நல்ல முயற்சியுள்ள என்னது ஒரு மாணவர். லாக்கின்னஹு அவரை பத்தி நமக்கு கழுகலாம், அல்லது இன்னொருத்தரை பத்தி சொல்லலாம். எப்படி, ஜை தாலிபுன் முஜிதஹிதுன் லாக்கின்ன ஹாலிதன் கஸ்லானு. ஏன்னா இப்ப நான் ஜெயிதை பத்தி தான் சொன்னேன் நான், ஆனா ஜெயிதோடு இந்த ஹாலிதும் ஒட்டி இருக்கிறதுனால 27 அவனோட இருக்கிறதுனால அவனும் இவன் மாதிரி தான் பண்ணி நினைச்சிருப்பீங்க. அதனால அந்த அந்த எண்ணத்தை இல்லாமலாக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஜை தாலிபுன் முஜிதஹிதுன் லாக்கின்ன ஹாலிதன் கஸ்லானு. ஜெயித் உண்மையில முயற்சி உள்ள ஒரு மாணவர் தான், ஆனா அவனோட இருக்கிறானே ஹாலித் அவன் வந்து சோம்பேறி, அவன் சோம்பேறி. அப்ப அது என்ன செய்யுது, லாக்கின்ங்கிறது இஸ்முக்கு நஸ்மும் ஹபருக்கு ரஃபும் செய்யும். இப்ப சும்மா எடுத்தெடுப்புல லாக்கின்னு நம்ம யூஸ் பண்றோம்ல, ஒரு வாக்கியத்தின் நடுவில் தான் லாக்கின்ன வருது. அடுத்தது லைத்த. லைத்த என்பது ஒரு விஷயத்தை நடக்க முடியாத அல்லது நடப்பது வெகு தூரம் சாத்தியமே இல்லைன்ற மாதிரியான விஷயங்களை, அல்லது சாத்தியப்பாட்டு மிக மிக குறைவுன்னு எண்ணப்படக்கூடிய விஷயங்களை ஆதரவு வச்சு சொல்லும் பொழுது நம்ம லைத்தன்னு சொல்லுவோம்.
லைத்தலி தமன்னி, லைத்த என்பது தமன்னிக்கு உரியதாம். தமன்னி ஆசைப்படுறது. ஆசைப்படுறனால் நடக்க முடியாது அல்லது நடப்பது மிக மிக அரிது என்று நினைக்கப்படக்கூடிய விஷயங்களை ஆசைப்படுவது தான் தமன்னா. லித்தமன்னி நஹு லைத்த ஷபாப யஊது யௌமன் ஃபஉக்பிரஹு பிமா ஃபஅலல் மஷீபு. இது ஒரு கவிதை. லைத்த ஷபாப வாலிபம் இருக்க வேண்டுமே, யஊது யௌமன் ஒரு நாள் மீண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டுமே. 45 50 60 வயசு கடவர் ஒருத்தர் இருக்கார், வயசாளி. 60 வயசு வயசாளி தானே. அப்ப அவரு சொல்றாரு, இப்ப எல்லாம் நான் யங்கா இருந்தால் என்ன மாதிரி இருப்பேன் தெரியுமா, அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் அவர் ஆசைப்படுறாரு. அந்த கடந்து போன அந்த வாலிபம் திரும்பி வருமா? திரும்பி வராது. போனா போனதான். ஒரு நாள் கடந்து போயிட்டு நம்ம வாழ்க்கை திருப்பி நமக்கு எடுக்கல. அப்ப லைத்த ஷபாப யஊது யௌமன், இது நடக்க முடியாது ஆசை வைக்கிறாரு. வாலிபம் இருக்க வேண்டுமே, யஊது யௌமன் ஒரு நாள் மீண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டுமே. அவ்வாறு மீண்டு வந்தால் ஃபஉக்பிரஹு நான் அந்த வாலிப பருவத்துக்கு சொல்வேன், பீமா ஒன்றை பற்றி, ஃபஅலல் மஷீபு நரைமுடி நரைத்த அந்த முதுமை பருவம் செய்துவிட்ட கொடுமைகளை பற்றி நான் சொல்வேன். அதாவது இந்த முதுமை பருவத்தில் நோயோட கஷ்டப்படுறாரு, உடல்ல ஆரோக்கியம் இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மருந்தோட காலத்தை கழிக்கிறாரு. அப்ப இந்த முதுமை செய்து விட்ட நரைமுடி ஏற்பட்ட அந்த மஷீபுங்கிறது நரைமுடி ஏற்பட்ட காலம்ன்றதுங்கிறது முதுமை பருவம். முதுமை பருவம் செய்துவிட்ட ஒன்றை பற்றி அந்த வாலிபத்திடம் சொல்லுவேன் அப்படின்னு கவிஞர் சொல்றாரு. இதே மாதிரி நடக்க மிக அரிதான ஒரு விஷயம்தான் ஒருத்தர் சொல்றாரு என்னன்னு கேட்டால், ஒரு பரம ஏழை சொல்றாரு, லைத்தலி கிந்தாரம் மின தஹபி, எனக்கு ஒரு தங்க குவியல் வேண்டுமே, அப்படி ஒரு தங்க குவியல் இருந்தா நான் ஹஜ் செஞ்சிருவேன் அப்படின்னு. தங்க குவியல் கிடைக்கும் கிடைக்காம இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு ஒரு எதாச்சும் ஒரு புதையல் கிடைச்சிட்டு வச்சுக்கோங்க, பணக்காரர் ஆயிடுவார், அது வேறு விஷயம். ஆனா பரம ஏழை, திண்டுக்கிறதுக்கே அவருக்கு என்னது நாதி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏழை அப்படி ஆசைப்படுறாரு. எப்படி லைத்தலி கிந்தாரம் மின தஹபி ஃபஅஹுஜ்ஜ, எனக்கு ஒரு தங்க குவியல் இருக்கணுமே, நான் அப்படி இருந்தா ஹஜ் செஞ்சிருவேனே அப்படின்னு. உதாரணமா நான் ஆசைப்படுறேன், நான் நினைவு வச்சு சொல்றேன், ஒரு நான் ஒரு சவுதி குட்டியை முடிச்சேன் அப்படின்னு, அல்லது எனக்கு சவுதிக்காரி மனைவியாக இருந்தால் அப்படின்னு. இது நடக்குமா? மிக மிக சாத்தியப்பாடு குறைவு. உலகத்தில் நடக்க முடியாத ஒரு விஷயம் அல்ல, நடக்கலாம், ஆனால் சாத்தியப்பாடு குறைவு. அப்படி இல்லையா? உங்களுக்கு சவுதி குட்டியாக ஸ்ரீலங்கா குட்டி முடிஞ்சு பாடு. அப்ப ஒரு கற்பனை வாக்கியம் நான் சொல்றேன். ஒரு பரம ஏழை இருக்கான், ஒரு பரம ஏழை வாலிபனத்தை இருக்கான். அவன் சொல்றான், எனக்கு ஒரு ஐபோன் ஒன்று கிடைச்சால் அப்படின்ட்டு, ஐபோன் ஒன்று இருக்கணுமே அப்படின்ட்டு. அப்ப அது கிடைக்கும் கிடைக்காம இரண்டாவது விஷயம். ஆனா அவருக்கு இப்போதைக்கு என்ன சாதாரண நோக்கியா போனை வாங்குறதுக்கு வசதி இல்லை, ஆனா ஐபோனுக்கு ஆசைப்படுறாரு. சரி, இதெல்லாம் என்ன தமன்னா கேஸுக்குள்ள வாருது. எனது தமன்னி லைத்தைங்கிறது எனது ஆசைப்படுறதுக்கு வரும். வேற ஒரு நம்ம லேசான உதாரணம், ஒருத்தர் தன்னுடைய இறந்து போன ஒரு உறவை பத்தி, வாப்பாவோ அல்லது சகோதரங்களோ சொல்றாரு, லைத்த முஹம்மதன் ஹையுன், முகம்மது உயிரோடு இருக்கணுமே, லைத்த வாலிதி ஹையன், சாரி லைத்த வாலிதி ஹையுன், என் வாப்பா உசுரோடு இருக்கணுமே அப்படின்ட்டு. மூத்த போனவர் திருப்பி உசுப்பிட்டு வாரங்கிறது சாத்தியம் இல்லையே, நடக்க முடியாத விஷயம். இந்த வாலிபம் திரும்பி வராதது மாதிரி. அப்ப லைத்த வாலிதி அல்லது லைத்த முஹம்மதன் ஹையுன்னு சொல்றது அவன் உசுரோடு இருக்கணுமேன்றது இப்ப சாத்தியப்படாத விஷயம் உண்டு அல்ல. ரைட். லஅல்லங்கிறது லித்தரட்சி. தரட்சி என்றால் நடக்க முடியுமான ஒரு விஷயத்த ஆதரவு வைக்கிற, ஆசைப்படுறதுக்கு நம்ம சொல்றது, ஹோப், எதிர்பார்ப்புக்கு நம்ம சொல்றது. எப்படி லஅல்ல ஜெய்தன் ஹாதிர், ஜெயித் வருகை தந்திருக்க வேண்டுமே. உண்மையிலே ஜெயித் வருகை தந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுறதுங்கிறது நடக்க முடியுமான ஒரு விஷயம் தான். ஆனா அவர் வந்தில்லை, அவர் வர இயலுமான ஒருத்தர் தான் வந்தில்லை. லைத்த ஜெய்த லஅல்ல ஜெய்தன் ஹாதிரும், ஜெயித் வருகை தந்திருக்க வேண்டுமே. இதே மாதிரி நம்ம எப்படி சொல்லுவோம், வேற வாக்கியம் சொல்வதா இருந்தால், லஅல்லையை போட்டு நம்ம சொல்லும் பொழுது லஅல்லல் மத்தர யன்சிலு, மழை பெய்யலாம். அதே மாதிரி என்னது, லஅல்ல ஸமான யதகய்யரு, காலம் மாறலாம். இது நடக்க முடியுமான விஷயங்கள் நம்ம என்னது ஆசை வைக்கிறது. அதே மாதிரி லஅல்லங்கிறது ஒரு ஒரு அச்சம் கொள்ற விஷயத்துக்கும் வரலாம். எப்படி உதாரணமாக லஅல்ல ஜெய்தன் ஹாலிகுன்,
ஜெயிது பாருங்க மௌத்தா போறான், என்னது நோயாளியா கஷ்டப்படுறாரு, அதனால நீங்க சொல்லுவீங்க அல்ல ஹாலிதன் ஹாலிகுன், ஹாலிது சாவ போறான் பாருங்கப்பா அவனுக்கு இயலாம இருக்கு அப்படின்ட்டு. ஒரு விஷயத்தை அஞ்சுறதுக்கு பயப்படுறதுக்கு நம்ம சொல்லலாம் அல்ல ஜெய்தன் மரீல், ஜெயிது பாருங்களேன் நோயாளியா இருக்கானே பயமா இருக்குது அப்படின்னு சொல்றது. அந்நவ் உஸ்ஸால் சரி. அப்ப இவ்வளவு நம்மளுக்கு இன்றைக்கு போதுமானவை. நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த இன்னவ் அன்ன கஅன்ன லாக்கின் நிலைத்த போடுறதுக்கு மாரியான ஒரு தம்ரீன் பயிற்சி ஒண்ணு உங்களுக்கு நான் தாரேன். அத நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்ப சுருக்கத்தை நான் மட்டும் சொல்றேன். ஃபியற்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃப்கள் அல் ஹுருஃப் முஷப்பஹத்து பில் ஃபியல்ங்கிறது இன்ன வ அஹவாத்துஹா, இன்னவும் அதை சார்ந்தவைகளும். அது 6 ஹர்ஃப்கள் இருக்குது. இன்ன அன்ன கஅன்ன லாக்கின்ன லைத்த லஅல்ல. இவைகள் ஒவ்வொன்றும் ஃபியலுடைய கருத்தை மறைமுகமாக சுமந்திருக்குது. ஸோ இவைகளுக்கு ஃபியற்களுக்கு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபு நம்ம சொல்றோம். இவை செய்யக்கூடிய விஷயம் என்னென்றால், முதலாவது வார இஸ்முக்கு நஸ்பு செய்கிற, ரெண்டாவது வரக்கூடிய பெயர் சொல் ஹபருக்கு ரஃபு செய்கிறதா இவங்களோட வேலை. இன்ன ஜெய்தன் காயிமுன், ஜெயித் இஸ்மு இன் நஸ்பு வந்திருக்குது, காயிமுன் ஹபரு இன்ன. இப்போ இன்ன ஹர்ஃபு தகி ஜெய்தன் இஸ்மு இன்ன காயிமுன் ஹபரு இன்ன வட்டிமுல இஸ்மியா ஹபரியா நம்ம ஈராப் வாசிப்போம். இன்ன அன்ன நிச்சயமாக கருத்து தரும், க அன்னைங்கிறது போலன கருத்து தரும், லாக்கின்னைங்கிறது என்றாலும் ஆயினும் இந்த கருத்தை காட்டும், லைத்தேங்கிறது அப்படி இருக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது. அல்ல இருக்கலாம், எப்படி ஜெயித் வருகை தரலாம், அதே மாதிரி மழை பெய்யலாம், அவர் குணமாகலாம், இதே மாதிரி என்னது விலை குறையலாம், அந்த லாம் கருத்துல வந்துச்சுன்னா அது அல்லன்னு நம்ம சொல்லுவோம். ஹைர், இவ்வளவு நமக்கு போதும் பிள்ளைகள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எதுவும் நீங்க கேட்க இருந்தா கேளுங்க என்கிட்ட.